கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஜூலை மாதத்தின் கடைசி ஞாயிறான இந்த ஆராதனை நாளுக்காய் வேலைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாட்களிலும் ஆறுதலோடு தேறுதலோடு கர்த்தரை தேடுவதற்கு, ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தை நாடுவதற்கு ஆண்டு தந்த வாய்ப்புக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆங்காங்கே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் ஒருவருக்கும் தூரமாய் இல்லை. இந்த நாளில் ஆண்டவரை நம்முடைய அருகே நமக்குள்ளே இன்னும் நெருக்கமாய் உணர்ந்து கிருபையில் பலப்பட ஆண்டவர் தந்த ஆராதனை நேரத்தில் வாஞ்சிப்போம். வேதனைகள், பயங்கள், கவலைகள், பாரங்கள் சுமந்து தீர்த்த நம்முடைய ஆண்டவரை பற்றி கொள்வோம். கடைசி வரையிலும் கூட இருக்க வாக்கு பண்ணின ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், சார்ந்து கொள்வோம். தெய்வ பிள்ளைகள் பயபக்தியோடு கூட, பிள்ளைகள், வாலிபர், பெற்றார் ஒன்றாய் ஆண்டுடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடுவோம். பயபக்தியுடனே கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு உம்முடைய பாதத்தில் இந்த நாளில் கடந்து வருகிறோம். 6 நாள் எங்களுக்குரியது, ஒரு நாள் கர்த்தருடையது. ராஜா, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறுவதற்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறேன். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையாய்மை தேடும் பொழுது உம்மை கண்டுகொள்ள நீர் சமீபமாய் இருக்கிறீர். இந்த ஆராதனை நேரத்திலும் எங்கள் வாழ்வை கர்த்தருக்கு முன்னே கொண்டு வந்து கர்த்தருக்குள்ளே நாங்கள் பலன் கொள்ள, கடந்த நாட்கள் கர்த்தரோடு சஞ்சரித்த விதம் எங்கள் வாழ்வில் எவ்வண்ணம் இருந்தது என்பதை ஆராய்ந்து, தொடர்ந்துள்ள நாட்களில் கர்த்தரோடு இணைந்த வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு, ஆண்டவரோடு ஒன்றாய் மாறுவதற்கு, நித்தியத்தின் வாழ்வையும் கண்முன்னே நிறுத்தி எங்கள் வாழ்வின் பயணத்தை ஓடி வெற்றியாக முடிப்பதற்கு கிருபை செய்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் உயிர்ப்பித்தருளும். மூடியிருக்கிறதான எல்லா நிராசைகள், கவலைகள், பயங்கள், பாரங்கள், அடிமைத்தனங்கள், அடக்குமுறைகள், நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போய் கர்த்தருடைய கிருபையில் பலப்பட்டு விடுதலை அடைந்து உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தரோடு உள்ளதான இணைந்த வாழ்வில் மகிழ்ச்சியாய் முன்னேறுகிற உயர்ந்த நிலை வெளிப்பட பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆராதனை விடுதலை நாளா நேரமாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்து நேரமாக இருக்கட்டும், உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்கிற நேரமாக இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொருவரும் நிறைவாய் அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் என் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. பாடல்கள், ஜெபங்கள், தியானங்கள் இந்த நாளில் ஒவ்வொரு பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். எல்லா தடைகள், குறுக்கீடுகளை இயேசுவின் நாமத்தில் புறப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஆவியான தொடர்ந்து ஆளுகை செய்து திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் இன்றுதான அகோரங்களில் இருந்து தேவன் நம்மை, நம்முடைய சபையாம் குடும்பத்தார் பலரை பாதுகாத்தார். தேவன் அவர்களை பலப்படுத்தினா தொடர்ந்து தேவனுடைய கிருபை ஓடு கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. சேர்ந்து நாம் இந்த பாடலை பாடி தேவனை மேம்படுத்துவோமா? இந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமே. எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவல்
புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வெந்த கேட்டுட்டா. பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டா. வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டுட்டா. பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தா. நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினா. சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தா. நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினா. என்னை தாங்கி எங்கும் அவ மென்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினா. என்னை தாங்கி எங்கும் அவ மென்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு
ஹல்லேலூயா. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, 5வது சரணத்தில் எப்படி பாடினோம்? இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். பஞ்சமோ பட்டினியோ பசியோ எதுவும் என்னை பிரிப்பதில்லை, கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை என்று சொல்லி ஹல்லேலூயா நம்முடைய முற்பிதாக்கள் அந்த அளவிற்கு உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் நடமாடுகிற எதை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தின் பாடு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நான் அவ்வுலகத்துக்குரியவன், நான் பரத்துக்குரியவன். ஹல்லேலூயா. நான் அதை நோக்கி நான் ஆவலாய் ஓடுகிறேன். வாழ்ந்தால் இயேசுவுக்காய், மரித்தால் இயேசுவுக்காய். சேர்ந்து அந்த கடைசி அந்த 5வது சரணத்தை சேர்ந்து பாடிவிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோமா? இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவல் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவல் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை குறித்து கவலை இல்லை. நான் இயேசுவால் அழைத்து வேறு பிரிக்கப்பட்டவன். என்னுடைய பூமி இங்கு அல்ல, ஆமென், பரலோகத்துக்குரியது. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாம் என் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உண்மையிலே நாம் பாடும்போது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே இயேசு இயேசு என்று சொல்லித்தான் நம்முடைய இருதயத்தின் துடிப்பாக இருக்கிறதோ? இல்லை, இந்த உலகமும் அதற்குரியவைகளும் என்று உள்ளதான துடிப்புத்தான் நம்மிடத்தில் இருக்கிறதோ? சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னத்தான் எதுதான் இருந்தாலும் மரணம் என்று வரும்போது நாம் எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டியது தான். ஹல்லேலூயா. எவ்வளவு கோடிகள் சம்பாத்தியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டியதுதான். ஆனால் நான் உண்மையிலே நாம் விடு ஹல்லேலூயா இதை நாம் பற்றி கர்த்தரை பற்றி கொண்டால் அந்த பட்டுதல் ஹல்லேலூயா இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை. அது நம்மை நித்தியத்திலே கொண்டு சேர்க்கிறதான ஒன்றாய் காணப்படும். அந்த கிறிஸ்துவோடு உள்ளதான ஐக்கியத்திலே இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து ஆமென் இதை புதுப்பித்து கொண்டு நாம் இந்த பாடலை பாடப்போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாம் நேசு, என் நேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல.
பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் அல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் அல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாம் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பாடுகள் அனுபவிப்பே, பரலோக தேவனுக்காமே. பாடுகள் அனுபவிப்பே, பரலோக தேவனுக்கா. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பே. நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பே. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாம் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினா, இயேசுவை அறிகின்ற தாகத்தினா எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் அல்ல, இப்பூமி சொந்தமல்ல. இப்பூமி சொந்தமல்ல. எல்லாம் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பின்னானவை மறந்து முன்னானவை நாடினே. பின்னானவை மறந்து முன்னானவை நாடினே. என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நான் இலக்கை நோக்கி தொடருகிறேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் அல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் அல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாம் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென்.
கண்களை மூடி சில நிமிடம் அவரை மகிமைப்படுத்துவோமா? உண்மையில அவரை நம்ம தஞ்சமாய் கொண்டிருந்தோமானா, அவரே நாம் அடைக்கலமாய் கொண்டிருந்தோமானா, அல்ல வேறு எதையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நமக்கு போதுமானவர், நம்மோடு இருக்கிறவர். அவர் மேலான நிலையில நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறா. மேலான நிலையில அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறா. அல்லேலூயா. அவரை அண்டிக் கொண்டவர்கள் ஒருவர் மீட்கப்பட்டு போனதாய் சரித்திரமில்லை. அவரை நோக்கி பார்த்ததான எந்த முகமும் அல்லேலூயா தலை குனிந்ததால அல்லேலூயா எந்த முகமும் அல்லேலூயா மகிமை குறைந்ததான சரித்திரமில்லை. அல்லேலூயா. உயர்த்தி வைத்திருக்கிற தேவ அவரே தனக்கு தஞ்சமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அவரே தனக்கு அடைக்கலமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எஸ் லோர்ட். நீர் உன்னது, நீர் சிறந்தவர், நீர் போதுமானவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது வாதபடி என்று சொன்ன தேவன் எவ்வளவு நல்ல தேவன். தனி மனிதனின் மேலே கரிசனை கொண்டு ஹல்லேலூயா வேண்டிய சகலத்தையும் கொடுத்து ஒன்றுக்கும் குறைவின்றி ஆமென் வெற்றியாய் வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் மறவாத தெய்வம். தகப்ப அல்லேலூயா கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம். யார் எங்களை கிட்டி சேரவில்லை என்றால் எங்களோடு கூட இருந்து தனிமையின் பாதையில் எங்களோடு கூட இருந்து ஆமென் கலங்காது திகையாது. நான் உன் தேவன், நான் உனக்கு சௌக்கியத்தை தருகிற தேவன், நான் உனக்கு விடுதலை தருகிற தேவன், நான் உன்னை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. எலியாவே நீ சொந்து போனாயோ? இல்லை இல்லை இல்லை, இன்னும் உனக்கு இருக்கிறது. இன்னும் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியது பல காரியங்கள் இருக்கிறது. நீ சொந்து போக வேண்டியவன் அல்ல, நீ தளர்ந்து போக வேண்டியவன் அல்ல. எழும்பி பலப்படு. அல்லேலூயா. இன்னும் மேலானவைகளை செய்தலும்படியா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. டாரபா சந்தல பௌடிரம் தனாரபடுரபு. ஹல்லேலூயா. எஸ் லோர்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து கொண்டவர்களா ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு கூட அவருடைய திவ்ய பிரசன்னத்திலே மகிழ்கிறவளாய் காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்தருளுவாராக. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்று சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் வாயினாலே விசுவாச வார்த்தை உச்சரித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் பயப்பட்டு ஒடுங்கி போக வேண்டியவர்கள் அல்ல. நாம் பலன் கொண்டு எழும்பி பிரகாசிக்க வேண்டியதான நாட்கள் இது. கர்த்தரில் வேரூண்டி கனி கொடுக்க வேண்டியதான நாட்கள் இது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா. இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அம்மே எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவானை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். அம்மே தேவானை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். அவருடைய வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். அவருடைய வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாத்தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என்னேஸ்வரே. அம்மே தாத்தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என்னேஸ்வரே. ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அனாதி சிநேகத்தால் இழுத்துக்கொண்டு அனைத்து சேர்த்து கொண்டு என்னை அனாதி சிநேகத்தால் இழுத்துக்கொண்டு அனைத்து சேர்த்து கொண்டு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. சந்தலவோடுறவோ சில நிமிடம் அம்மை கத்தராவில பலப்படுவோமா, கத்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அமே ஈஸ்வரின் ரத்தம் என்மேல அமே தம்முடைய ரத்தம் கொண்டு முத்திரையிடப்பட்டவர். அமே கத்தரால் முத்திரையிடப்பட்டதான நபர். ஹல்லேலூயா. எந்த தீங்கும் என்னை அணுகுவதில்லை, எந்த தீங்கும் என்னை அணுகுவதில்லை. நான் அவருடையவர், நான் அவருடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமே தாயும் அளவு அமே ஸ்தோத்திரம். அப்பா தாய் கைவிட்டால், தாய் கைவிட்டால், தந்தை வெறுத்தாலும் எங்களை வெறுக்காதவு அமே நாயனை போல எங்களை நடத்த
நடத்துகிறவர். ஆமென். அபிஷேகம் செய்து ஒவ்வொரு நாளும் புது கிருபையை பொழிந்து எங்களை ஆமென் உன்னதத்தில் வைத்திருக்கிற தெய்வமே. எஸ் லார்ட். டாரபா சந்தல பௌடிரம் தலாரபடரபோ. அல்லேலூயா. வசதி படைத்தவர்கள் பெரும் நபர்கள் அன்று விழுந்து கொண்டிருக்கும் போது அப்பனும் துசிமான எங்களை ஆமென் எடுத்து நிலை நிறுத்தி ஆமென் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை போற்றி துதிக்க எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த உன்னத பாக்கியத்திற்கா எஸ் லார்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட். நீர் உன்னத, நீர் சிறந்தவர், நீர் போதுமானவர். ஆமென். எங்களோடு இருப்பவர், மேலானவைகளை எங்களுக்காய் செய்கிறவர். எஸ் லார்ட். நாங்கள் நினைப்பதை பார்க்கலாம் ஆமென், நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்து ஆமென் நான் உன்னோடு இருக்கிற தெய்வம், நான் உன்னோடு இருந்து உன்னை கரம் பிடித்து வழி நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி ஆமென் எங்களை உணர்த்து, எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிறவர். நல்ல தகப்பு நீர் இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர். இழந்து போனதை ரெட்டிப்பா எங்கள் முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்டது போல இந்த நாட்களில் இழந்து போன நன்மைகளை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும்படியா நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்கிற தெய்வம். எஸ் லார்ட். ஆமென். நீர் கிருபை செய்கிற தெய்வம். உமக்கு நன்றி அப்பா. எஸ் ஆமென். அல்லேலூயா. மட்டுமாய் கடந்த நாட்களில் பலவீனத்தோடு இருந்த உள்ளங்களை தேவன் விடுவித்தார். இந்த நாளிலும் கூட ஒருவர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் எல்லாரும் ஜெபித்தாங்க, இங்கே எல்லாரும் ஜெபிச்சிங்க, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு நல்ல சௌக்கியத்தை தந்திருக்கிறா, விடுதலை தந்திருக்கிறா என்று சொல்லி அல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை சேர்ந்து நேரத்தில் நம்முடைய சபையாம் குடும்பத்துக்கா நம் கரத்தை உயர்த்துவோமா? கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய சபையாம் குடும்பத்தை தேவன் மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்துகிறார். எல்லா வல்லடிகளுக்கும் நீங்களாக்கி அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. அல்லேலூயா. நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இன்னும் தெய்வீக கிருபை, தெய்வீக பாதுகாப்பு நம்முடைய சபையாம் குடும்பத்தின் மேல் காணப்படும்படியா அல்லேலூயா. பல துறைகளில் பணிபுரிகிறதான உள்ளங்கள் உண்டு, வெளிநாடுகளில் வேலை செய்கிறவர்கள் உண்டு, இந்த அவசர நிலைகளில் முன்னின்று செயல்படுகிறான உள்ளங்கள் உண்டு. தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு நபர்கள் மேலும் காணப்படட்டும். ஆண்டவரே ராஜா, எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தெய்வீக பாதுகாப்பு அவளை சூழ்ந்திருப்பதாக நம்முடைய சிறகுகளை மறைத்தெழுவீராக. தெய்வீக பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே மறைக்கப்பட்டவளாய் ஆண்டவரே உமக்கண்டு செயல்பட, அன்று தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்காய் செயல்பட அவளுக்கு நீர் கிருபை செய்தெழுவீராகப்பா. எஸ் ஆமென். நீர் கிருபை செய்கிற தெய்வம், நீர் கிருபை செய்கிற தெய்வம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதான இந்த கொள்ளை நோய், எங்கள் தேசத்தில் தலைவிரித்தாடுகிறதான இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் ஒழிந்து போவதாக எங்கள் தேச ஆண்டவர் உம்மை காணட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் உம்மை காணட்டும். நீரே ஜீவிக்கிற தெய்வன் என்பதை, நீரே விடுவிக்கிற தெய்வம் என்பதை, ஆண்டவர் உம்மை அல்லாமல் விடுவிப்பார் ஒருவரும் இல்லை என்பதை இந்த நாட்கள் எங்கள் தேசத்தின் ஜனங்கள் கண்டுகொண்டு உம்மை மகிமைப்படுத்த ஆமென் ஜீவிக்கிற தெய்வமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய உம்மை ஆண்டவரை கண்டுகொண்டு உம்மிலே மகிழ, உம்மை நோக்கி பார்க்க எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு, எங்கள் தேசத்தின் தலைவருடைய கண்களை நீர் திறந்தெழும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எஸ் லார்ட். ராஜா, எங்கள் தேசத்தின் மேல் நீர் மனமிறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மேல் நீர் மனமிறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மேல் நீர் கிருபையா
கிருபையா இருப்பீராக ராஜா. கிருபை கடலிடுங்க, கிருபை கடலிடுங்க. எங்கள் தேசம் ஆண்டவரே பொருளாதாரத்தில் விழுந்து விடாதபடிக்கு எங்கள் தேசம் ஆண்டவரே ராஜா இந்த நாட்களில் ஆண்டவரே பொருளாண்டு சுத்திரமா பஞ்சத்திலும் பட்டினியில் விழுந்து விடாதபடிக்கு எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மேலே நீர் கண்ணோக்கமா இருந்தழுவீராக. நீர் கிருபையாய் ஆண்டவரே நம்முடைய கிருபையின் கருத்தால் அல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா நம்முடைய திவ்ய வெளிச்சத்தில் நடத்துவீராக. எஸ் ஆமென். உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. எங்கள் அன்பின் தேவனே ராஜா, நீ தந்ததான இந்த அருமையான நேரத்திற்கு அம்மாக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை பாட துதிக்க ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக எங்கள் சபையம் குடும்பத்திற்காக உம்மை நோக்கி பார்க்க நீர் பாராட்டின கிருபைக்கு அம்மாக்கு நன்றி அப்பா. ராஜா ஸ்தோத்திரம். ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ராஜா நாங்கள் குடும்பமா தொடர்ந்துள்ள நாட்களிலே உம்மை மகிமைப்படுத்த உம்மை கலிகூர்ந்து மகள எங்களுக்கு நீர் கிருபை செய்தொழிவீராக. இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனிமேலும் எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிற தேவக்கா உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ராஜா உமக்கு நன்றியுள்ள சாட்சிகளா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய இதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவளா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுதினம் உண்மையிலே ஆண்டவரை கலிகூர்ந்து மல்கிறதான நபர்களா உம்மோடு கூட நடக்கிறவளாய் காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். ராஜா தொடர்ந்து கேட்க போறதா நம்முடைய திவ்ய வார்த்தை ஆண்டவரை எங்களை தேற்றட்டும், எங்களை வீர்ப்பிக்கட்டும், எங்களை பலன் கொள்ள செய்யட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா 60-100 கனி கொடுக்கத்தக்க வகையில் எங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா நீ ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. தைரியமா உம்முடைய வார்த்தை அறிவிக்க கிருபை செய்தெழுவீராக. தொடர்ந்துள்ள நேரத்தில் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து தேவ வார்த்தை பந்தளிக்க முடியாது நம்முடைய சபையின் தலைமை போதகரை முன்னால் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அறிவிப்புகளை நாம் கேட்போம். 40 நாட்கள் ஜெபங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்த உதவி செய்து வருகிறார். அத்தனை குடும்பங்களும் இந்த ஜெப நாட்களின் நேரங்களில் ஆங்காங்கே பகிர்ந்து கொள்ள பங்காளியாய் மாற தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். காலையில் 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், பகல் 10 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலையில் 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் உள்ள நேரங்கள் ஜெப நேரங்களாக மாற்றுவோம். வேலைகளை மாற்றி வைப்போம், தியாகம் பண்ணுவோம். குடும்பமாய் தனியாய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாட்கள் இக்கட்டு காலம், கர்த்தருடைய சிறகின் நிழலில் மறைய வேண்டிய காலம். ஆண்டவருடைய பலன் நமக்கு அவசியம், பாதுகாப்பு அவசியம். ஆகையினால் தெய்வ பிள்ளைகள் முக்கியத்துவம் தெய்வ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு கொடுப்பதற்கு அன்பாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெப நேரங்களில் வளருவோம். வெகு சீக்கிரம் ஒன்றாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தரப்போகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவதற்கான ஆயத்தங்களை செய்து வருகிறார். சகலம் நமக்கு நன்மையாய் மாறும். 2வது, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிற காலம். சிறு பிள்ளைகள் மூலமாயும் ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்ற தரிசனங்களையும் காட்சிகளையும் ஆண்டவர் கொடுத்து வருகிறார். 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் பலர் தரிசனங்களை பார்க்கிறார்கள். 2 வயதுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான நிலைமையும் தெய்வ சமூகத்தில் விவரிக்க முடியாத நிலையில் சேர்ந்து நின்று மகிழ்ச்சி அடைகிற அந்த கூட்டத்தை விட்டு வர விரும்பாத நிலைமையும் விவரிக்கிற காட்சிகள் ஆண்டவர் சாட்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் அதை முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக தரிசனங்கள், சொப்பனங்கள், சம்பவங்கள் மூலமாக நம்முடைய ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகையினால் அன்பு தெய்வ பிள்ளையே, வாழ்வை கர்த்தருக்கு நேரே கர்த்தருடைய பார்வைக்கு முன்னே கொண்டு வந்து வேதத்தின் வெளிச்சத்திலே
நம்மை நிறுத்தி நோக்கி அடுத்த நிமிடம் நம்முடைய மரணம் அல்லது கர்த்தருடைய வருகையானால் நாம் எங்கே இருக்க வேண்டும், நாம் எங்கே காணப்படுவோம் என்பதை உய்த்தாராய்ந்து ஆயத்தப்பட இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த செய்தியின் வேளையில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற நேரங்களாய் நாட்களாய் இந்த காலங்களை மாற்றிக்கொள்வோம். எண்ணெயுள்ள விளக்குகளாய் ஆயத்தமுள்ள மக்களாய் அன்பு நேசருடைய வருகைக்கு வேண்டி ஆயத்தமான மனவாட்டியாய் கர்த்தருக்கு முன்னே காணப்பட இந்த நாட்களில் கர்த்தர் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவர் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி ஜெபங்களில் பெற்றார் பிள்ளைகள் வாலிபர் தெய்வ சமூகத்தில் முன்னேற கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெப நண்பர்களை ஊக்குவிப்போம், ஜெப குழுக்களை ஊக்குவிப்போம். நாம் ஒருவருக்கொருவர் இந்த நாட்களில் ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவோம். இக்காலத்தின் நிலைமையில் பொறுப்போடு நடந்து கொள்வோம், உத்தரவாதமாய் செயல்படுவோம். பாதுகாப்பு வழிமுறைகளை நாம் தவறவிடக்கூடாது. பரலோகத்தின் தேவன் தாமே நம்முடைய தேசத்தை முழுமையாய் பாதுகாப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம்மை தொடரட்டும். இந்த நாளின் வாசிப்புக்காக நாம் தேர்வு செய்ததான வேத பகுதி எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் 23 வாக்கியங்கள். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் முதல் 23 வாக்கியங்கள். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் 23 வாக்கியங்கள். ஆங்காங்கு இருக்கிற அன்பு உள்ளங்கள் நாம் சேர்ந்து பயபக்தியோடு எழும்பி நின்று ஒன்றாய் வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் 23 வாக்கியங்கள். எழும்பி நிற்போமா? சேர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்தாவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்கள் அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை
என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகி திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான ஒரு மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனங்களை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்வோம். ஆமேன். இந்த நாளில் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை குறித்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை பரிசுத்த ஆவியார் இந்த நாளில் உணர்த்துவாராக. இரத்தம் என்றால் என்ன? நமது சரீரம் திடீரென்று காயப்படும் பொழுது அல்லது அறுபடும் நேரங்களிலே சரீரத்திலிருந்து பாயக்கூடியதான சிவப்பு நிறமுள்ள திரவமே இரத்தம் என்று நாம் சொல்லுகிறோம். மனிதர், மிருகங்கள் சரீரத்தில் செல்களுக்கு போஷாக்குகள், ஆக்சிஜன், பிராணவாயு சுமந்து சென்று வழங்கி சரீர கழிவுகள், கார்பன் டை ஆக்சைடு போன்ற கழிவுகளை திரும்ப அந்த செல்களிலிருந்து சுமந்து வந்து சரீரத்தை ஜீவனுள்ளதும் சுத்தமுள்ளதுமாய் பாதுகாக்கும் பணி இந்த இரத்தம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இரத்தத்தில் திரவமும் திடப்பொருளும் உள்ளன. திரவப்பொருள் பிளாஸ்மா என அழைக்கப்படுகிறது. அதற்குள் தண்ணீர், உப்புக்கள், புரோட்டீன்கள் உள்ளன. இரத்தத்தில் பாதிக்கு மேல் இந்த பிளாஸ்மா ஆகும். திடப்பொருட்களாக சிவப்பு இரத்த அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள் மற்றும் பிளேட்லெட்ஸ் ஆகியவை காணப்படுகிறது. இந்த பிளேட்லெட்ஸ் அணுக்கள் சரீரத்தில் காயங்கள் ஏற்படும் பொழுது இரத்தம் அதிகமாக வடிந்து வீணாய் போகாமல் இரத்தம் உறைய பண்ணி கட்டியாக்கி தொடர்ந்து சரீரத்தை பாதுகாப்பதற்கு இந்த பிளேட்லெட்ஸ் என்ற பகுதி அணுக்கள் உதவி செய்கிறது. சிவப்பு அணுக்கள் பிராணவாயுவை சுமந்து செல்கிறது. வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு தன்மை உருவாக்குகிறது. தொற்று அணுக்கள் சரீரத்திலே தாக்கும் பொழுது வெள்ளை அணுக்கள் அதை எதிர்த்து போரிட்டு உடம்பை ஆரோக்கியமாய் பாதுகாப்பதற்கு உதவியாயிருக்கிறது. ஒரு சரீரத்தில் 7% எடைக்கு இரத்தம் காணப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறாங்க. 100 கிலோ எடை உள்ள ஒரு மனிதனுக்கு 7 கிலோ எடையுள்ள இரத்தம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஒரு வளர்ச்சி அடைந்த மனித சரீரத்தில் 4.7 முதல் 5.5 லிட்டர் இரத்தம் வரை உத்தேசமாக காணப்படலாம். சுமார் 4.5 லிட்டர் இரத்தம் முதல் 5.5 லிட்டர் இரத்தம் வரைக்கும் ஒரு வளர்ச்சி அடைந்த மனிதனுக்குள் காணப்படலாம். சிவப்பு இரத்த அணுக்கள் எலும்புகளுக்குள் இருக்கும் சிவப்பு மஜ்ஜை பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. இந்த இரத்தத்தின் முக்கியத்துவம் என்ன? பொதுவாய் சரீர உறுப்புகளில் இரத்தம் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. மற்ற உறுப்புகள் எல்லாம் ஆங்காங்கே நிலையாய் இருக்கிறது. அந்த இரத்தம் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது.
இருதயத்தின் மூலமாக இரத்தம் உறுப்புகளுக்கு அனுப்பப்படுகிறது. நுரையீரலில் நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து பிராணவாயுவை இந்த சிவப்பு அணுக்கள் வாங்கி உடல் முழுவதும் உள்ள அனைத்து உறுப்புகளின் அணுக்களுக்கும் செல்களுக்கும் அது போய் வழங்கி ஜீவத்தன்மையை கொடுக்கிறது, ஜீவத்தன்மையை புதுப்பித்து கொண்டிருக்கிறது. பிறகு அந்த செல்களில் இருந்து உள்ளதான கழிவுப் பொருட்களை நுரையீரல்களுக்கு, சிறுநீரகங்களுக்கு, ஜீரண மண்டலத்திற்கு சுமந்து வந்து அது கொடுத்து விடுகிறது. சரீரத்திற்கு நோய் எதிர்ப்பு தன்மையை வழங்கி ஆரோக்கியமாய் சரீரத்தை பாதுகாக்கிறது. எந்த வகை நோய் அணுக்கள் தாக்கும் பொழுதும் அதற்கு எதிராக போராடி சரீரத்தை ஆரோக்கியமாய் தக்க வைக்கிறது. இரத்த குறைவு சரீரத்தில் ஏற்படும் பொழுது சீக்கிரத்தில் களைப்பு, பலனற்ற நிலை, செயல்படும் நேரங்களிலெல்லாம் இருதய துடிப்பு வேகப்படுதல், குறுகிய மூச்சு, தலைவலி, கவனம் செலுத்த முடியாமை, தலைச்சுற்று, தோல் விளறுதல், கை கால்கள் தணுத்து போகுதல், நாக்கில் புண்கள், கால் தசைகள் இறுக்கங்கள், நகங்கள் எளிதில் உடையும் தன்மைகள் போன்ற சுபாவங்கள் நம்முடைய சரீரங்கள் இரத்தம் குறையும் பொழுது வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி இரத்தத்தின் முக்கியத்துவம் என்ன? லேவியராகமம் 17:11 நாம் பார்க்கும் பொழுது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆதலால் மாம்சத்தை புசிக்கும் போது அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 9:4 அதை பார்க்கிறோம். மாம்சத்தின் கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என கர்த்தர் மோசையின் மூலம் லேவியராகமம் 3:17 கட்டளையிட்டதை நாம் பார்க்க முடியும். எவனாகிலும் இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தின் இராதபடி அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் என இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கூறினார். லேவியராகமம் 17:10 இரத்தத்தை தண்ணீரை போல் தரையில் ஊற்றிவிட வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். உபாகமம் 12:16 ஆதலால் இரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம், அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரை போல தரையில் ஊற்றிவிட வேண்டும். உபாகமம் 12:23 முதல் 25 வரைக்கும். அப்போ வேதத்தின்படி மாம்சத்தின் உயிர் இரத்தமாய் இருக்கிறது. அதை நாம் புசிக்க கூடாது. நாம் எந்த மாம்சத்தை புசித்தால் இரத்தத்தை தரையில் ஊற்றிவிட வேண்டும். இது தேவனுடைய வார்த்தையின்படி வேதத்திலே இரத்தத்தின் முக்கியத்துவமாய் இருக்கிறது. 2, மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனால் சிந்தப்பட வேண்டும் என்றும், உங்கள் உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காய் பழி வாங்குவேன் என்றும் கர்த்தர் நோவாவிடம் கூறினார். ஆதியாகமம் 9:5-6 வாக்கியங்களிலே பார்க்கிறோம். ஆக தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய இரத்தம் மிக அருமையானது. அது யார் சிந்துகிறானோ கர்த்தர் பழி வாங்குவார், விடமாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 3, பாவ நிவர்த்தி செய்கிற இரத்தம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. லேவியராகமம் 17:11 பாவத்தை பரிகரிக்கிற, நீக்கி விடுகிற, இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்று இருக்குமே ஆனால் அது இரத்தமாகும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை. அப்போ இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது.
பாவம் என்ற ஒன்று, பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். 4, இரத்தம் பேசுகிறது. காயினை நோக்கி கர்த்தர் பேசும்போது, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆதியாகமம் 4:10 பார்க்கிறோம். இப்போ ரத்தம் பேசுமா? ஸ்தோத்திரம். உலகத்தின் காதுகளில் அது விழாமல் இருந்தாலும் கர்த்தருடைய காதுகளிலே மனிதனுடைய இரத்தத்தின் சத்தம் விழுந்து கொண்டே காணப்படும். என் கர்த்தருடைய காதுகளில் அந்த சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். 5, இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள், இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். என்னாகமம் 35:33. ஸ்தோத்திரம். அசுத்தமாக்கும், சாபத்துக்குள்ளாக்கும், அழிவுக்கு எதுவாக்கும். ஆக இரத்தம் தீட்டுப்படுத்தும், தெய்வத்தின் நன்மையை விலக்கிவிடும், தெய்வ கோபத்துக்கு ஏதுவாக்கிவிடும். இப்போ தேசத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இரத்தம் வல்லமை உள்ளது. ஸ்தோத்திரம். ஒரு பாடலின் சில பகுதிகளை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை நாம் சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 7 வகைகளிலே உலகத்தில் சிந்தப்பட்டதை நாம் அறிவோம். தெய்வகுமாரன் இயேசு இந்த உலகத்திலே சிந்திய இரத்தம் தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லப்படுகிறது. ஆக தேவனுடைய இரத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாய் சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் ஜெப நேரத்தில் ஆண்டவர் இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று லூக்கா 22:44 பார்க்கிறோம். இரண்டாவது, சனகரீம் சங்கத்திற்கு முன்னே ஆண்டவர் இயேசுவை விஸ்தரிக்கும் நேரத்தில் அவரை தாடையில் அடித்து கொட்டி துணியை தலையின் மேல் மூடி அவர் மேல் குட்டி அவருடைய முகத்திலே துப்பி அவருடைய கன்னங்களுடைய ரோமங்களை பிழுத பொழுது ஆண்டவர் இயேசுவின் சரீரத்திலிருந்து இரத்தம் கசிந்தது.
மூன்றாவதாக தலையில் முள்கிரீடம் வைத்து அடித்த பொழுது இயேசுவின் தலையிலிருந்து இரத்தம் பேரிட்டு பாய்ந்தது. சாட்டை வாரினால் 39 அடிகள் வீதம் ஆண்டவர் இயேசுவினுடைய முதுகை அடித்த பொழுது அதில் மாட்டியிருந்த கொக்கிகள், இரும்பு துண்டுகள், எலும்பு துண்டுகள் சரீரத்தின் மேல் பதிந்து இழுத்ததினால், உழவு சால் போல் கிழிக்கப்பட்டதனால் சரீரத்தில் இருந்த இரத்தம் ஆராய் ஓடியது. ஐந்தாவதாக கைகள் சிலுவையில் ஆணியில் அறையப்பட்ட பொழுது கைகளில் இருந்து இரத்தம் வழிந்தது. கால்கள் ரெண்டும் சேர்த்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரங்களிலே கால்களில் இருந்து இரத்தம் ஓடியது. அவருடைய மரணத்தின் பொழுது விலாவில் குத்தி ஈட்டினால் துளைத்த பொழுது இரத்தமும் கடைசியில் தண்ணீருமாய் வடிந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் சரீரத்தில் உள்ளதான அவருடைய ஜீவனாகிய இரத்தம் கடைசி துள்ளி வரையிலும் இந்த உலகத்திலே மனுக்குலத்தின் மீட்புக்காக சிந்தப்பட்டது. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:19 பார்க்கும் பொழுது இயேசுவின் இரத்தம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் குற்றமில்லாதது, மாசற்றது, விலையேறப்பட்டது. ஸ்தோத்திரம். அதனால் மனிதனுக்கு மீட்பு உண்டாகிறது, விலைக்கு வாங்கப்படுகிறான், விடுதலை அளிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்களாக பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் காணப்பட்ட பொழுது அடிமைகளாக்கப்பட்டார்கள். அடிமை காலத்திலே அவர்கள் மேல் துணிக்கப்பட்டதான வேலைகள், அடிகள், ஒடுக்குதல்கள், தலைமுறையை அழித்து போடுதல், கொலை செய்தல், வாழ்வை கசப்பாக்கிய அடிமைத்தன வேலைகளின் நிமித்தம் ஜனங்கள் தவித்தார்கள், முறையிட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதை பரலோகத்தின் தேவன் கண்டார், கேட்டார். ஆகினால் ராஜாவாகிய பார்வோனை பார்த்து, மோசேயின் மூலமா என் ஜனத்தை எனக்கு ஆராதனை செய்ய சுதந்திரம் கொடு, விடுதலை கொடு என்று கட்டளையிட்டார். அந்த பார்வோன், அந்த தெய்வம் யார், அவர் சொல்ல கேட்பதற்கு நான் யார் என்று அசட்டை பண்ணினான். 10 வாதைகள் மூலமாய் கர்த்தர் அவனை தண்டனை பண்ணினார். 10வது வாதையாகிய தலைப்பிள்ளை சங்காரத்தின் பொழுது மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் பாதுகாக்கப்பட, விடுவிக்கப்பட அந்த மாதத்தின் 10ஆம் நாளிலே பழுதில்லாத, களங்கமில்லாத ஆட்டுக்குட்டி, ஆண் என்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை தெரிந்தெடுத்து அதன் 14ஆம் தேதி மாலையிலே அதை கொண்டு அதனுடைய இரத்தத்தை பாத்திரத்தில் வார்த்து, நீங்கள் தங்கியிருக்கும் வீட்டினுடையதான தலைவாசலின் கால் 2 கால்களிலும் மேல் சட்டத்திலும் அந்த இரத்தத்தை நீங்கள் அடையாளமாய் பூச வேண்டும். அதனுடைய மாம்சத்தை கதவை பூட்டி உள்ளே இருந்து அந்த இரவே நீங்கள் சாப்பிட்டு ஒன்றும் விடியற் காலத்துக்கு மிச்சமாய் வைத்திருக்க கூடாது, மீதமுள்ளதை சுட்டரிக்க வேண்டும். அப்ப சாப்பிட்டு பலப்படணும், அன்னைக்கு இரவு உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாய் சொல்லியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரு எகிப்தின் தேசத்திலே தங்களுடைய வீடுகளிலே அப்படியே செய்தார்கள். என்னென்ன வீட்டிலே தலைவாசலில் இந்த அடையாளம், இரத்தத்தின் அடையாளம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள்ளே சங்காரதூதன் போகவில்லை, கடந்து போனான், தாண்டி போனான் என்று பார்க்கிறோம். இந்த இரத்தத்தின் அடையாளம் இல்லாத அத்தனை வீடுகளிலும் தலை பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டது. ராஜாவின் வீடு முதல் கீழ் பிரஜையின் மிக தாழ்ந்த அடிமட்டத்தில் உள்ளதான வீடு வரைக்கும் உள்ள எல்லா எகிப்தின் வீடுகளிலும் ஒரே நேரத்தில் நடுஇரவிலே அழுகுரல் தொனித்தது. மிருக ஜீவன்களின் தலை ஈற்றுகளும்
மக்களின் தலைப்பிள்ளைகளும் ஒவ்வொரு வீட்டில் முதல் பிறந்த பிள்ளைகள் கொல்லப்பட்டது. இவ்விதம் அந்த நாளில் இரவிலேயே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கூறினான். நீங்கள் போகலாம், நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் போகலாம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் விடுதலை கொடுத்தான். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இன்றும் மனிதன் கதறுகிறான். என்னை யார் விடுவிப்பார்? அவன் பெருமூச்சுகள், அவனுடைய ஏக்கங்கள், அவனுடைய கதறுதலுக்கு என் ஆண்டவர் இன்றும் தன்னுடையதான இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள நிலையில் தன் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் அவருடைய இரத்தம் அவனுக்காய் சிந்தப்பட்டது நிமித்தமாய் அவனுக்கு மீட்பை கொடுக்கிறார். அவனை அடிமைப்படுத்திய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, அவனை அடிமை கொண்ட பிசாசின் அதிகாரத்தில் அவனை விடுதலையாக்கி சுதந்திரத்தை கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம் மனிதனுக்கு மீட்பை கொடுக்கிறது. அவனை விலக்கி மீட்டு அடிமைத்தனத்தில் இருந்த விடுதலையை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலிலே குஷ்டரோகியாய் இருக்கிற ஒரு மனிதன், அவன் பாளையத்திற்குள் தங்க முடியாது, பாளையத்துக்கு வெளியே அவன் தங்க வேண்டும். தீட்டு அசுத்தம் என்று கூப்பிட வேண்டும். தன் சொந்த பெந்த ஜனங்களோடு சமூகத்தோடு எந்த தொடர்பு அவனுக்கு இருக்க முடியாது. விலக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் இரக்கமாய் சுகம் கொடுத்தால் அவன் திரும்ப பாளையத்திற்குள்ளே தன் சொந்த இனஜன பெந்துக்களுக்குள்ளே தங்க வேண்டுமே ஆனால் ஆசாரியனிடத்திலே போய் தன்னை காண்பிக்க வேண்டும். எனக்கு குணமாயிற்று, என்னை சோதித்து எனக்கு விடுதலை தர வேண்டும், நான் என் சொந்த குடும்பத்தில் வாழ வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்ளும் பொழுது 2 குருவிகளை அவன் கொண்டு வர வேண்டும். அதோடு கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் கொண்டு வர வேண்டும். ஆசாரியிடத்தில் கொண்டு வரும் பொழுது ஆசாரியன் இவனை பார்த்த பின் ஒரு மண்பாண்டத்தில் நீரூற்று தண்ணீரை, சுத்தமான தண்ணீரை எடுத்து ஒரு குருவியை கொன்று அதனுடைய இரத்தத்தை இந்த பாத்திரத்தில் வடிய வைக்கிறான். 2வது குருவியினால் இந்த இரத்தமும் தண்ணீரும் கலந்த இந்த இரத்தத்திற்குள் 2வது குருவியை அவன் தோய்த்து அந்த தண்ணீருக்குள் மூழ்கி அதனாலே இந்த குஷ்டரோகியின் மேல் 7 தரம் தெளிக்கிறான். தெளித்த பிற்பாடு அந்த 2வது குருவியை விட்டு விடுகிறான். ஆண்டவர் இயேசு பாவம் என்ற குஷ்டம் மனித வாழ்விலிருந்து நீக்கி அவனை சுத்தமாக்குவதற்கு அவர் 7 வகைகளிலே தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் சிந்தினார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய் அதை மனிதனுக்கு சாத்தியமாக்கி கொடுக்கிறார். மனிதனை சுத்தமாக்குகிற இரத்தமாய் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. ஆமென். பிதாவுக்கு சமீபமாக்குகிறது. யாத்திராகமம் 24:1 முதல் 8 வரை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது மோசையோடு ஆண்டவர் அதனுடைய 20ஆம் அதிகாரம் முதல் பார்க்கும் பொழுது அவன் சீனாய் மலையில் ஏறிப்போய் ஆண்டவரோடு பேசி கர்த்தருடைய பிரமாணத்தை பெற்று கீழ் வந்து அவன் ஜனங்களுக்கு அதை வாசித்து ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது பலி மிருகத்தை 2ஆக பிளந்து அதனுடைய இரத்தத்தை வார்த்து அந்த இரத்தத்தில் ஒரு பகுதியை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தெளித்து மறு பகுதியை அந்த உடன்படிக்கை வசனங்கள், கர்த்தருடைய வசனங்கள் எழுதிய புஸ்தகத்தின் மேல் தெளித்து இது ஆண்டவர் உங்களோடு பண்ணிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னார்.
24ஆம் அதிகாரத்தை தாண்டி 25ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி கட்டளையிடுவதை பார்க்கிறோம். ஆக உடன்படிக்கையின் மூலமாய் ஆண்டவர் தன் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ண ஏதுவாயிற்று. மோசே மாத்திரம் சீனாய் மலையில் ஏறிப்போய் ஆண்டவரோடு பேசும் தன்மையை பெற்ற நிலையிலிருந்து மொத்த ஜனங்களும் ஆண்டவரோடு நெருக்கமாய் உறவில் வருவதற்கு அவர்கள் நடுவில் வாசம் பண்ண உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாய் வாய்ப்புண்டாயிற்று. ஆண்டவர் இயேசு தான் மரிப்பதற்கு முந்தின நாள் சீஷர்களோடு பந்தியிருக்கும் பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கும் நேரத்தில் பானபாத்திரத்தை திராட்சரச பானத்தை சீஷர்களுடைய கையில் கொடுக்கும் பொழுது, இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக நான் சிந்த போகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது, வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தை புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவன் மனுக்குலத்தை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று உலகத்திற்கு கட்டளையிட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்களுக்கு என் ஆண்டவர் இயேசு சிந்தின இரத்தம் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த வாக்குறுதியின் மூலமாக அவன் ஆண்டவருடைய சமீபத்தில் கடந்து வருவதற்கு, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு சமீபமாய் வருவதற்கு பாக்கியம் பெறுகிறார். ஸ்தோத்திரம். தூரமாயிருந்த மனிதன் தேவனுக்கு சமீபமாய் கடந்து வருவதற்கு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் வாய்ப்பு உண்டாகிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நீதிமான். நமது வாழ்க்கையிலே நாம் செய்த தவறுகளை எண்ணினால், குற்றங்களை எண்ணினால் எவ்வளவா இருக்கும்? ஒவ்வொரு தவறுக்கும் தேவனுடைய நீதியின்படி தண்டனை உண்டு. மனிதன் பேசும் ஒவ்வொரு வார்த்தை, வீணான வார்த்தைக்கு கணக்குண்டு, தண்டனை உண்டு. சிந்தனைகள், செயல்களில் நாம் ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமில்லாம, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாய், ஆண்டவருடைய வழிகளுக்கு விபரீதமாய் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் தேவன் நியமித்திருக்கிற தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனையிலே மனிதன் ஒவ்வொருவரும் அகப்பட்டிருக்கிறான். இந்த பாவ தண்டனையிலிருந்து மனிதனை விடுதலையாக்குவதற்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். அதன் தண்டனை அவர் அனுபவித்து தீர்த்தார். அப்ப பாவத்தின் தண்டனையை நமக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு சுமந்து தீர்த்தார். 1 பேதுரு 2:24, எபேசியர் 1:7 நம்முடைய பாவம் அதன் மூலமாய் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தின் தண்டனையை நாம் ஏற்று சுமந்து தீர்ப்பதற்கு பதிலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு தெய்வகுமாரன் நமக்காய் சுமந்ததினால் அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, பாவத்திற்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதனால் பாவத்திற்கு இனி தண்டனை இல்லை. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது, நீக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் மன்னிக்கப்படுகிறது. இதனால் தெய்வ கோபம் நம்மை விட்டு நீங்குகிறது. இப்போ பாவத்திற்குள்ள தண்டனை நீக்கப்படுகிறது, மன்னிப்பு நமக்கு வழங்கப்படுகிறது. இப்போ தேவ கோபம், தண்டனைக்குரிய தேவ கோபம் நம்மை விட்டு நீங்குகிறது. ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேவர் மேல் வந்ததினால் நாம் இப்பொழுது சமாதானம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட சிருஷ்டிக்கத்தனிடத்தில் நாம் தைரியமாய் பிரவேசிப்பதற்கு சமாதானம் பெற்றிருக்கிறோம். தப்பு செய்யும் பொழுது
பிள்ளைகள் பெற்றார் அல்ல அப்பாவுக்கு முன்னே கடந்து வர விருப்பம் கொள்ள மறைந்து கொள்வார்கள், ஒளிந்து நிற்பார்கள். அப்பாவுடைய கோபம் மாறிட்டு அவர் சாந்தமாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் அண்டையில கடந்து ஒரு மடியிலே உட்கார்ந்து சந்தோஷப்படுவாங்க. தெய்வ கோபத்தை உணரக்கூடிய மனிதன் மறைந்து வாழ விரும்புகிறான், மறைத்து கொள்ள விரும்புகிறான். ஆனா தெய்வ கோபம் நீங்கிட்டு அவர் என்னை மன்னித்தார் என்று அவன் உணரும் பொழுது அவன் ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஓடி வந்து அவரிடத்தில் ஐக்கியம் கொள்ளுகிறான், அன்பு கூறுகிறான், மகிழ்ச்சியாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதன் நீதிமான் என்று அறிவிக்கப்படும், குற்றமற்றவன், தண்டனை நீக்கப்பட்டவன், சுதந்திரமானவன் என்று கர்த்தர் அவனை ஒரு தவறு செய்யாதவனை போல பார்ப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வழி செய்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கி கர்த்தருக்கு பிரியமுள்ள மக்களாய் மாற்றி விடுகிறது. எபிரேயர் 10:22 சுத்தமாக்கப்பட்ட மனசாட்சியை தருகிறது. மனித வாழ்வில் ஒவ்வொருவரும் சிறு வயது முதல் செய்த அநேக தவறுகள் வளர வளர தங்களுடைய மனதில் உறைந்து கிடக்கிறது. வாழ்வை பின்னிட்டு பார்க்கும் பொழுது தாங்கள் பேசினதும் நடந்து கொண்டதுமான அநேக தங்களுடைய தவறுகளை எண்ணி தாங்களே குற்றம் உணர்வு நிறைந்த மக்களாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் ஏன் அதை செய்தேன், என் வாழ்க்கையில் ஏன் அது நடந்தது என்று பின்னிட்டு பார்த்து வருந்துகிற மனோநிலை அநேக வாழ்வில் நாம் பார்க்க முடியும். வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி உணர்வுகள், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி என்று தங்களையே நினைத்து கசந்து கொள்கிற நிலைமை, வாழ்வில் ஏற்பட்ட கசப்புக்கள், தவறாய் புரிந்து கொண்டது நிமித்தமாய் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் மூலமாய் மனிதரோடுள்ளதான உறவில் விரிசல் ஏற்பட்டதான மனஸ்தாபங்கள், கசப்புக்கள் வாழ்க்கையில் ஆழமாய் பதிந்திருக்கிற வெறுப்புத்தன்மைகள், வைராக்கியங்கள், பழைய கோபங்கள், ஸ்தோத்திரம், இவைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மையே பாரப்படுத்தி அமிழ்த்தி விடுகிறது, பின்வாங்க பண்ணுகிறது, குனிந்து போக பண்ணுகிறது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய குற்றமுள்ள மனசாட்சியை சுத்தமாக்கி பாவங்களை மன்னிப்பு ஆண்டவர் தருகிறார், நம்மை மன்னிக்க வைக்கிறார், மன்னிப்பை வாங்கிக் கொள்ள வைக்கிறார். ஆண்டவரினால் சம்பாதிக்கப்பட்ட மன்னிப்பை நாம் பெறும் பொழுது அந்த பழைய தோல்வியில், பழைய கோபத்தில், வைராக்கியத்தில், வேதனையில், பழங்கால தவறுகளின் நிலைமைகளிலே, குற்றங்களின் நிலைமையில் உள்ள உணர்வுகளிலே தேங்கி நிற்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி சுத்தமுள்ளதாய், சுத்தமாக்கப்பட்டவர்களாய், மன்னிக்கப்பட்டவர்களாய், கிருபை பெற்றவர்களாய் பிதாவினிடத்தில் நெருங்கி சேரும் ஒரு பாக்கியம் கர்த்தர் நமக்கு தருவதனாலே இப்போ மனசாட்சி சுத்தமாகிறது, தெளிவுள்ளதாகிறது. ஸ்தோத்திரம். அப்போ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான நிலைமை மகிழ்ச்சியோட ஸ்தோத்திரம், பின்னிட்டு பார்த்து சோர்ந்து போகிற நிலைமையில முன்னிட்டு பார்த்து முன்னேறக்கூடிய உன்னதமான நிலைமையை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு தர எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கட்டிச்சேர, மகா பரிசுத்தம் உள்ள தேவனிடத்தில் தைரியமாய் கட்டிச்சேர இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. எபிரேயர் 10:19-20 வாக்கியங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். இரத்தம், ஆமென், எந்தெந்த பலிகள் மூலமாய் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பலிபீடத்திலே பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை சிந்தி கர்த்தருடைய சன்னிதானத்தில் பாவ மன்னிப்புக்காக, சாப பரிகாரத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, இரக்கங்களுக்காக தெய்வ ஜனங்கள் வேண்டிக் கொண்டார்களோ, அந்த வேண்டுதல்களை தேவன் கேட்ட பொழுதெல்லாம் பரலோகத்தில் இந்த அக்கினி இறங்கி அந்த பலிகளை சுட்டெரித்து தன்னுடைய அங்கீகாரத்தை வெளிப்படுத்தினார். காயின் ஆபேல் பலிகளில் கூட அதுதான் நடந்திருக்க வேண்டும். தன்னுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை, ஆபேலின் பலிதான் அங்கீகரிக்கப்பட்டது என்று காயின் பிரத்யட்சமாய் புரிந்து கொண்ட வகை அதுவாய்த்தான் இருக்க வேண்டும். ஆபேல்
ரத்தம் சிந்தி மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு பிரியமான பலி செலுத்திய பொழுது பரலோகத்தின் தேவன் அதை அங்கீகரித்து கர்த்தருடைய அக்கினியினால் அதை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டார். காயினுடைய பலியின் மேல் அக்கினி இறங்கவில்லை. ஆகையினால் அவன் எரிச்சல் அடைந்தான் என்ற வேதத்தில் வாசிக்கிறான். அநேக இடங்களிலே அப்ரஹாம் செலுத்திய பலியின் மேல் அக்கினி இறங்கியது. ஸ்தோத்திரம். எலியா செலுத்தின பலியின் மேல் அக்கினி இறங்கியது. தாவீது செலுத்திய அக்கினி பலியின் மேல் அக்கினி இறங்கியது. எலியாஸ் அமேன் நம்முடைய பிதாக்கள் ஸ்தோத்திரம் ஆசரிப்பு கூடார பிரதிஷ்டை பொழுது சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணிய நேரங்களிலே பல நேரங்கள் நம்முடைய பிதாக்கள் பலி செலுத்திய பொழுது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கினதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி அதை ஏற்றுக்கொண்ட 120 பேர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பெந்தெக்கோஸ்தே நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் தேவ அக்கினி அவர்கள் மேல் இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஆமென் அக்கினி போன்ற நாவுகள் இறங்கி வந்து அவர்கள் கர்த்தருடைய அன்பினாலும் கிருபைகளாலும் நிரம்பி மகத்துவங்களை பேச ஆரம்பித்தார்கள். அற்பமாய் தூரமாய் கிடந்த எளிய மக்கள் பரமாபிதாவோடு சேர்ந்து தேவனுடைய மகத்துவங்களை உணரவும் விவரிக்கவும் உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வாக்கியங்களிலே நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 வாக்கியங்களிலே தேவரீர் புஸ்தகத்தை வாங்கும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்த எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஸ்தோத்திரம். அப்போ பரலோகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து மேன்மையாய் சொல்லி பாட்டு பாடுவதை நாம் பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கும் பொழுது மூப்பர்களில் ஒருவன் 13-14 வாக்கியங்களிலே என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்கிறான். அப்போ பரலோகத்தில் பாட்டு பாடுவதும் வெண்மை ஆக்கப்பட்ட கூட்டமாயும் இருப்பது ரகசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிலைமை, மீட்கப்பட்ட நிலைமை. பரலோகத்திலும் அது நினைவு கூர்ந்து பாட்டு பாடப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் ஆமென் தாழ்வில் இருக்கிற நம்மை, மரணத்துக்கு அடிமைப்பட்டிருந்த பாவத்திலே சிக்கிக்கொண்டு காணப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கி உயிர்ப்பித்து உயர்த்தி பரலோகத்துக்குரியவர்களாக்கி பாட்டுகளை பாட பரலோகத்தின் தேவனோடு சேர்ந்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே என்று சந்தோஷிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தர் நல்லவர். நாமும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? കുഞ്ഞാട്ടിൻ തേരു രക്തത്താൽ ഞാൻ ശുദ്ധനായി തീർന്നു, താൻ ചങ്കിലെ ശുദ്ധരക്തത്താൽ ഞാൻ ജയം പാടിയിടും. മഹത്വം രക്ഷക സ്തുതി നീലക്കെന്നും ചേറ്റിൽ നിന്നെ നീ വീണ്ടെടുത്തതിനാൽ സ്തുതിക്കും നിന്നെ ഞാൻ ആയുസ്സേൻ നാളെല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങും. സ്തുതിക്കും നിന്നെ ഞാൻ ആയുസ്സേൻ നാളെല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങും. എൻ ഭാഗ്യകാലം ഓർക്കുമ്പോ എൻ ഉള്ളം തുള്ളുന്നേ. ഈ ലോകസുഖം തള്ളി ഞാൻ ആ ഭാഗ്യം കണ്ടപ്പോൾ നിത്യമാം രാജ്യത്തിൽ അന്നു ഞാൻ പാടിടും. രാജൻ മുഖം കണ്ട് എന്നും ഞാൻ ഘോഷിക്കും. രക്തത്തിൻ
பலமாய் வாழுமே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாயே. இரத்தத்தின் பலமாய் வாழுமே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாயே. മനോഹരമാം സീയോനിൽ ഞാൻ വേഗം ചേർന്നിടും. എൻ ക്ലേശമാകെ നീങ്ങിപ്പോ അവിടെ എത്തുമ്പോൾ നിത്യമാം സന്തോഷം പ്രാപിക്കും അന്നു ഞാൻ. എൻ ശത്രുവിനത് എടുപ്പാൻ പാടില്ല. ആനന്ദം കൂടിടും സാനന്ദം പാടിടും ശ്രീയേശു രാജൻ മുൻപാകെ. ആനന്ദം കൂടിടും സാനന്ദം പാടിടും ശ്രീയേശു രാജൻ മുൻപാകെ. കുഞ്ഞാട്ടിൻ തേര് രക്തത്താൽ ഞാൻ ശുദ്ധനായി തീർന്നു. തഞ്ചങ്കിലെ ശുദ്ധരക്തത്താൽ ഞാൻ ജയം പാടിടും. മഹത്വം രക്ഷക സ്തുതി നിനക്കെന്നും ചേറ്റിൽ നിന്നെ നീ വീണ്ടെടുത്തതിനാൽ സ്തുതിക്കും നിന്നെ ഞാൻ ആയുസ്സിൻ നാളെല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങും. സ്തുതിക്കും നിന്നെ ഞാൻ ആയുസ്സിൻ നാളെല്ലാം നന്ദിയോടടി വണങ്ങും. ഹല്ലേലൂയ. நாம் என்ன செய்ய போகிறோம்? தெய்வம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் தன் இரத்தமாகிய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை அடிமைப்படுத்தின பாவம், பிசாசு, நித்திய தண்டனை, நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து விடுதலை தந்து நம்மை சுத்தமாக்கி உயர்த்தி உயிர்ப்பித்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்த விரும்புகிற ஆண்டவருடையதான திட்டத்திற்கு முன்னே நீங்களும் நானும் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? பார்வோனை போல நம்முடைய இருதய கடினத்தை வலுப்படுத்தினால் விடமாட்டேன், இப்படித்தான் நான் செய்வேன் என்று வலுக்கட்டாயமாய் பிடிவாதமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய அழைப்புக்கு மறுப்பு கொடுக்க, ஆண்டவரோடு ஒத்துழைக்க கீழ்ப்படிய மனமற்றிருந்தால் கீழ்ப்படிகிற உள்ளங்கள் மீட்கப்படுவாங்க, விடுவிக்கப்படுவாங்க. கீழ்ப்படியாதவர்கள் தண்டனைக்கு இரையாய் மாறுவார்கள். இரண்டாவது, அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா என்ற ஆசாரியனின் பக்கத்திலே சாத்தான் அவனை குற்றம் சாட்டுவதற்கு நின்று கொண்டிருந்தான் என்று சகரியா 3:1 பார்க்கிறோம். விரோதி நிற்கிறான். எதற்காக? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பாவம் என்ற கரை, அழுக்கு என் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் சாத்தான் விரோதி அதை சொல்லி அவன் ஆண்டவருக்கு முன்னே என்னை காட்டிக் கொடுக்கிறான். உம்முடைய பிரமாணத்தை மீறினவன், உம்முடைய பரிசுத்தத்திற்கு விபரீதமானவன், இவனை எப்படி நீர் அங்கீகரிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம் என்று சவால் விடுகிறவன் அருகே நிற்கிறான். அவன் ஒரு பெருமை நிமித்தம் கீழே வெள்ளத்தள்ளப்பட்டவன் பிசாசு. அவன் எப்படி அநேக தவறுகளை செய்து துணிந்து நிற்கிற நம்மை குறித்து தேவ சமூகத்தில் குற்றம் சாட்டாமல் இருப்பான்? அன்பே, இந்த நாளில் உன் அருகே நிற்பது யாரு? உன்னை அழிப்பதற்கு, உன்னை காட்டிக் கொடுப்பதற்கு, உன்னை குற்றம் சுமத்துவதற்கு, தேவனுக்கும் உன்னை மனிதனுக்கும் உன்னையும் உன்னை குற்றப்படுத்துவதற்கு துணிந்து நிற்கிற ஒருவனை
நீ இந்த நாளில் கண்டிருந்தால் நலமாயிருக்கும். உதவி செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். வாழ்வை சுத்தமாக்கி விட்டால், மன்னிப்பு பெற்றுவிட்டால் அவனுக்கு உரிமை இல்லாமல் போகும். யோசுவா என்ற ஆசாரியனை ஆண்டவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி தூய்மையான சுத்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி சாத்தானை கடிந்து கொண்டார் என்று சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அன்பே, இந்த நாளில் அதை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் அங்கேயே வாழ்வை சுத்தமாக்கி வெண்மையாக்கி கரை திரை ஒன்றுமில்லாமலாக்கி நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இயேசு பிதாவின் விருப்பம் முழுமையும் செய்ய ஒப்பு கொடுத்தது போல செய்தது போல இயேசுவை பார்த்து நோக்கி கீழ்ப்படிந்து பின்பற்ற விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம். பிதாவுக்கு இயேசு பிரியமுள்ளவராய் மாறியது போல நாம் பிரியமுள்ளவராய் பிதாவுக்கு காணப்படுவோம். அல்லேலூயா. பிசாசு நமக்கு எந்த வகையிலும் விரோதம் செய்ய முடியாம வெட்கப்பட்டு போவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசுவை வாழ்க்கையில பின்பற்றி உடன்படிக்கை பண்ணுகிறவங்க ஸ்தோத்திரம். இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக நான் சிந்த போகிற புதிய உடன்படிக்கை இரத்தம் என்று இயேசு சிலுவையில் சிந்த போகிற இரத்தத்தை குறித்து முன்னறிவித்ததை உணர்ந்து தெய்வம் தன்னுடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினார். எதற்காக? என்னை தூரமாயிருந்த என்னை, இருக்கிற என்னை, என் பாவங்களு எனக்கு மன்னிப்பு தந்து அவருடைய இரத்தத்தினால் பாவங்களை நீக்கி என்னை அவரோடு உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள, அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்க, அவருடைய அன்பு மகன் என்ற உரிமை பேரு ஆதாம் எவைகளெல்லாம் இழந்து போனானோ அந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள நான் தேவனை தேடி போகிற நிலைமைக்கும் மாறாக அவர் என்னை தேடி வந்து என் அருகே என்னோடு வாசம் பண்ணுகிற உயர்ந்த நிலைமை அனுபவிப்பதற்கு கர்த்தர் பாக்கியம் தருகிறார். உடன்படிக்கையின் வாழ்வு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு இசைந்து கர்த்தர் நம் நடுவே வாசம் பண்ணுகிற வாழ்வு, கர்த்தர் நம்முடைய மத்தியில் உலாவி நாம் அவருடைய பிள்ளைகளும் அவர் நம்முடைய பிதாவுமாய் இருக்கிற உயர்ந்த வாழ்வு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு அருளப்படுகிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனசாட்சியை சுத்தமாக்கிய வாழ்வு, பின்னிட்டு பார்க்காம ஆண்டவருடைய இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, முன்னிட்டு பார்க்க கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு கண் காணாத, ஒரு காது கேட்காத, ஒரு இருதயத்தில் தோன்றாத உயர்ந்த நன்மைகள், உன்னத ஆசீர்வாதங்களை நோக்கி பார்க்க, வாஞ்சிக்க, சிந்திக்க, முன்னேற கர்த்தர் கிருபை செய்கிறார். அநேக தங்களுடைய வாழ்வில் பின்னாக பார்த்து தலை குனிந்து மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு நிமிர்ந்து பார்க்க முடியாம, வாழ்வில் முன்னேற முடியாம தடுமாறி கிடக்கும் பொழுது ஒரு கர்த்தருடைய கரம் இப்பொழுது உனக்காக நீட்டப்படுகிறது. உன்னை தூக்கி எடுத்து ஆழமான குழியில் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கிற புதுப்பாட்டை என் வாயில் தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். எத்தனை பேர் விரும்புறீங்க? மனசாட்சியிலே சுத்தமாக்கப்பட்டு தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருகிற ஆனந்த பாக்கியம், மகிழ்ச்சி நிலைமை. தானியேல் 12:10 வாசிக்கிறது போல கடைசி நாள் அநேகர் வெண்மையாக்கப்படுவார்கள், புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். தங்கள் வாழ்வை ஆண்டவருடைய இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணம், பார்வை, சிந்தை, பேச்சு, செயல்பாடு அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி தங்களை சுத்தமாக்கி இன்னும் கிறிஸ்துவை போல வளர, கிறிஸ்துவை போல பிதாவுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற ஒப்புக்கொடுக்கிற ஒரு பிள்ளை, ஒரு மனிதன் தன் வாழ்வில் வெண்மையாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகிறான், புடமிடப்பட்டவராய் மாறுகிறான், கரை திரைகளை நீக்கி விடுகிறான், கர்த்தருக்கு பிரியமுண்டாக காணப்படுவான். தெய்வ கோபத்திற்கு பதிலாய் தெய்வ மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, உறவை அவன் அனுபவிக்கிறான்.
பரலோகத்தில் போன பிற்பாடல்ல, இந்த உலகத்தில் இருந்த புது பாட்டு பாடுவதற்கு அவன் ஆரம்பித்து விடுகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் என்னை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒன்று இரத்தம். அது ஜீவனாய் இருக்கிறது. மனித இரத்தம், தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய இரத்தம் கர்த்தர் பழிக்கு பழி வாங்கும் நிலைமையில முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. அப்படின்னா தெய்வம் தன்னுடைய சொந்த இரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்த இந்த உலகத்தில் வந்து தன் கடைசி துள்ளி இரத்தம் வரையிலும் சிந்தியது என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு உண்டாக, தண்டனை நீக்கப்பட, நான் சுத்தமாக்கப்பட, நான் விடுவிக்கப்பட, நான் நித்தியத்தில் இம்மையிலும் மறுமையிலும் சிருஷ்டித்த தேவனோடுள்ள அன்பிலே, உறவிலே, பிரியத்திலே, மகிழ்ச்சியிலே அவருடைய மகத்துவங்களை அனுபவிக்க, பாட, துதிக்க உயர்ந்த நிலைமை உண்டாவதற்கு தெய்வம் தன்னுடைய இரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்தினார். இந்த பகல் வேளையில் யார் யார் அதை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கதறியது போல, என் கடந்த கால தோல்வியில் இருந்தது போதும், குற்ற உணர்வுகளில் வாழ்ந்தது போதும், மறைந்து வாழ்ந்தது போதும், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்து வாழ்ந்தது போதும், மனிதனுக்கு மறைந்து தேவனுக்கு மறைந்து நான் ஒழித்து வாழ்ந்தது போதும். என் வாழ்க்கையில ரத்தத்தினால், கிறிஸ்துவே நீர் சிந்தனை ரத்தத்தினால் என்னை கழுகி கடந்த கால பாவங்களை மன்னித்தருளும் என்று நீ கதறுவாயானால், நீ பெருமூச்சு விடுவாயானால், நீ கூப்பிடுவாயானால், என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் இந்த பகல் வேளையிலே சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்தமாக்கி உன்னை உயர்த்தி விடும். உன் மனசாட்சி சுத்தமாக்கி வாழ்வை பரிசுத்தப்படுத்தி உன் தண்டனையை உன்னிலிருந்து எடுத்து மாற்றி உன்னுடைய வாழ்வுக்கு உயர்த்துவதற்கு ஒரு கரம் இதோ உனக்காக நீட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கரத்தை பிடித்துக்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உனக்கு அழிவை உண்டாக்குவதற்கு உன் அருகே சத்துரு திட்டம் திட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, நீ செய்த தவறுகளினாலே, நீ செய்த பாவத்தினாலே உனக்கு அழிவை உண்டாக்குவதற்கு கண்ணியை உருவாக்கி வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிற சத்துருவுக்கு முன்னே உனக்கு வாழ்வு தருவதற்கு, உன் பாவங்களை மன்னித்து உன் அக்கிரமங்களை நீக்கி உனக்கு வாழ்வு தந்து ஜீவன் உண்டாயிருக்கும் ஒரு பரிபூர்ணப்படும் நல்ல மேய்ப்பன் உன் அருகே கடந்து வருகிறான். நானே நல்ல மேய்ப்பன். ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் உள்ளுப்புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நான் என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று உன்னை பார்த்து இந்த பகல் வேளையில் அழைக்கிற ஒரு நல்ல மேய்ப்பு நான் அருகே இருக்கிற. யாருடைய சத்தத்தை பின்பற்ற போகிறாய்? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, தெய்வமே, நல்ல மேய்ப்பரே, எனக்கு வேண்டிய இரத்தத்தை சிந்தினவரே, எனக்கு ஜீவனை தந்தவரே, எனக்கு வாழ்வு தர விரும்புகிறவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வாயா? உன்னுடைய வாழ்வை கர்த்தருக்கு பிரியமுண்டாக மாற்றிவிடு. கரை திரை இல்லாம மாற்றிவிடு. ஸ்தோத்திரம். மறைந்து வாழ விரும்பாதே. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய இந்த பகல் வேளையில ஒப்புக் கொடுப்பேன்னா, ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில உன் நடுவே உனக்குள்ளே இறங்கி வரக்கூடிய பரிசுத்த ஆவியை நீ அனுபவிப்பாய். தெய்வ கிருபைகளை உணர்வாய். நீ பாட்டு பாடி ஆனந்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த உயர்ந்த வாழ்வை கர்த்தர் உனக்கு தருவா. நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாய். அப்பாவும் பிள்ளையும் போன்ற உறவிலே நீ உயர்வாய். கர்த்தர் உனக்கு வேண்டி ஆயத்தம் பண்ணின மிகுந்த நன்மைகளை அனுபவிப்பதற்கு உன் கண்களை திறப்பார். உள்ளான மனிதனை உயிர்ப்பிப்பார். உன்னை அபிஷேகம் பண்ணுவார். பரிசுத்த ஆவி உன்னை சகல சத்தியத்திலும் நடத்துவார். கர்த்தர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உன்னை நிரப்புவார்.
நீ இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாயிருப்பார், நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாவார், உன் சமூகத்துக்கு நீ ஆசீர்வாதமாவா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே அந்த உயர்ந்த வாழ்வு எனக்கு வேண்டும், அந்த உடன்படிக்கையின் வாழ்வு எனக்கு வேண்டும், என் ஆண்டவரோடு சேர்ந்த வாழ்வு எனக்கு வேண்டும். ஆண்டவரின் நடுவே வந்து உலாவுகிற வாழ்வு, பாடி துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருடைய அங்கீகாரத்தை பெறுகிற வாழ்வு என் வாழ்க்கையில வேண்டும். நீ கதறுவாயானால் நிச்சயமா உன் விண்ணப்பத்தை கேட்பதற்கு என் அருமையானவர் கடந்து வருவார். கர்த்தருடைய கிருபை ஆமென் வாழ்க்கையில் இறங்கும். பரிசுத்தாவியானவர் உன் வாழ்க்கையில வருவார், உன்னை உயிர்ப்பிப்பார். ஆமென். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே, மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே. மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே, மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை பாடுகிற, கர்த்தரை போற்றுகிற, கர்த்தருடைய அன்பை ரசிக்கிற, கர்த்தர் வைத்திருக்கிற அனந்த நன்மைகள் அனுபவிக்கிற, அதை காண்கிற, உணர்கிற, அதை பெற்றுக்கொள்கிற உயர்ந்த வாழ்வு, நிறைவுள்ள ஒரு வாழ்வு கர்த்தர் நமக்கு ஈவாய் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. விரோதமான கையெழுத்துக்களை குலைத்து ஆசீர்வாதங்களுக்கு நேராய் உன்னை பிடித்து வழி நடத்துகிற ஒரு நல்ல ஆடு, நீ விழுந்திருக்கிற குழியில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி புது பாட்டை பாட வைத்து ஜெயத்துக்கு நேரே நடத்துகிற ஒரு உன்னத நல்ல மேய்ப்பொன்னன் அருகே நிற்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனாகிய இரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டுக்கொள்ள, உன்னை விடுதலையாக்க, உன்னை சுத்தமாக்க, உன்னை உயிர்ப்பிக்க, உன்னை உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களால் நிரப்ப, உன்னை நித்தியத்தில் அவரோடு கூட காணப்பட செய்ய, இந்த உலகத்தில் அவர் உன்னோடு வாசம் பண்ணி அவர் ஏனோக்கு நடந்தது போல நடக்க வைத்து மகிமையில் அவரோடு சேர்க்கிற, உன்னை பரிசுத்தமாக்குற தன்னுடைய பரிசுத்த ரத்தம் உனக்காய் சிந்தி இருக்கும் பொழுது, தம்பி, தங்கையே, சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே,
என் ஆண்டவருக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? அவர் உன்னை பார்த்து உன் மேல நான் அன்பு வைத்து என் ஜீவனை கொடுத்திருக்கும் பொழுது இனி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவருக்கு முன்னே தயவாய் ஒப்பு கொடுப்பாயோ, அசட்டை பண்ணுவாயோ? ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள நல்ல பிதாவே, யார் யார் தங்களுடைய வாழ்வில் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவளை கரம் பிடித்து உன்னதங்களுக்கு உயர்த்தி சகல உன்னத ஆசீர்வாதங்களால் நிரப்பி கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய வாழ்வு, சிருஷ்டித்த தேவனோடுள்ள உறவிலுள்ள அன்பு வாழ்வு, ஆனந்த வாழ்வு, ரட்சிப்பின் கீதங்களை பாடுகிற, வெற்றியின் கீதங்களை பாடுகிற மீட்கப்பட்ட ஒரு வாழ்வு, விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்வு ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இனி பழைய வாழ்வில் ஒருவரும் திரும்பி பார்த்து வதங்கி நில்லாமல் இன்று முதல் என் ஆண்டவர், ஜீவனை தந்த ஆண்டவரோடு கரம் கோர்த்து உடன்படிக்கை பண்ணி பிதாவுக்கு பிரியமாய் சுவடு வைத்து முன்னேற ஒவ்வொருவரிலும் பலன் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, பரிசுத்தாவியார் உதவி செய்வீராக. கழுவப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட, உயர்த்தப்பட்ட ஒரு புது வாழ்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. சத்துரு வெட்கப்படட்டும், சரித்திரம் திருத்தி எழுதப்படட்டும், விதிகள் மாறி போகட்டும், கிருபைகள் பெருகட்டும். ஓ, கர்த்தருக்கு முன்னே நிற்கிற ஒரு வாழ்வு, என் ஆண்டோட வருகை எப்பொழுது இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னே மகிழ்ச்சியாய் பிரவேசிக்கிற உயர்ந்த வாழ்வு, துதியும் ஆராதனை நிறைந்த வாழ்வு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வாழ்விலும் உண்டாவதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரியாத பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக இயேசு ரட்சக நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியின் ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாவல் நம் அனைவரோடும் நாம் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தோடும் சகல பரிசுத்தவான்களோடு சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.